இன்னைக்கு எவ்வளோதான் படங்கள் வந்தாலும், நம்ம பார்த்த பழைய படங்களோட டயலாக்ஸோட டெப்த்த கண்டிப்பா தொட முடியாது. அதுக்கான காரணம், அன்னைக்கு இருந்த எழுத்தாளர்களோட படைப்பாற்றல். தன்னுடைய எழுத்துப்பற்று, வசனம் எழுதுவதற்கான ஆர்வம், தமிழ் இலக்கண இலக்கியத்தோட தெளிவான வெளிப்படை மூலமா எல்லாராலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு எழுத்தாளர்னா அது கலைமாமணி சுஜாதா. ஆரம்ப காலத்துல கனையாழி பத்திரிகையில தொடங்கி, குமுதம், இந்தியா டுடேன்னு இவர் எழுதின கதைகளெல்லாம் மக்கள்கிட்ட ரொம்ப பிரபலமாகுது. இவர் சிறுகதை எழுதுறத வல்லவர். அது மட்டும் இல்லாம, குறிப்பா குழந்தைங்களுக்கு ரொம்ப புடிச்ச மாதிரியான கார்ட்டூன் கதைகள் எழுதியும் ரொம்ப பிரபலமானாரு. அதுக்கப்புறமா சினிமா துறையில வசனகர்த்தாவா தன்னோட தடம் பதிக்கிறாரு. இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர் படைப்பான அவர்கள் படத்து மூலமா தன்னோட முதல் முத்திரையை பதிக்கிறாரு. அதுக்கப்புறமா பிரியா, கடல் மீன்கள், நினைத்தாலே இனிக்கும், காயத்ரி, விக்ரம், நாடோடி தென்றல்னு தன்னோட வசனங்கள் மூலமா தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு எழுத்தாளரா உருவெடுக்கிறாரு. அதுக்கப்புறமா சுஜாதா, மணிரத்னம் 2 பேரும் சேர்ந்து ரோஜா, ஆயுதெழுத்து, கன்னத்தில் முத்தமிட்டால் படங்கள் மூலமா மக்கள் மனசுல நீங்காத இடம் பெறாங்க. சங்கரோட பிரம்மாண்டத்திற்கு பின்னாடி இருக்கவர் சுஜாதா. அவர் எழுதிய படங்கள் தான் ஜென்டில்மேன், முதல்வன், இந்தியன் பாய்ஸ், சிவாஜி, அன்னியன். என்னதான் ஒரு படத்துல ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, மியூசிக்னு எல்லாமே இருந்தாலும் வசனம் சரியா இல்லைன்னா அந்த படத்தால வெற்றி பெற முடியாது. இதுக்கு ஒரு உதாரணம் தான் சுஜாதா மறைந்த பின் மணிரத்னம், சங்கர் மாதிரி டேரக்டர்ஸ்னால பெரிய ஹிட் கொடுக்க முடியல. இதோட டிஃப்ரென்ஸை இந்தியன் 1, இந்தியன் 2ஓட டயலாக்ஸ்லேயே நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கும் சுஜாதா எழுதின மூவிஸில் எது பிடிக்கும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் ஃபார் மோர் அப்டேட்ஸ்.